தமிழ்நாட்டில் ரொம்ப பரபரப்பான அரசியல் சூழல் வந்து நிலவிட்டுருக்கு. அதாவது மெஜாரிட்டி சீட் வின் பண்ண தமிழக வெற்றி கழகம் வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணாததுனால கவர்மெண்ட் வந்து இன்னும் சிஎம்மாக அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழ்நாட்டு ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் வந்து சொல்கிறாரு. ஆனால் கான்ஸ்டிடியூஷனல் கான்ட்ராடிக்டரி இது. ஏன் அப்படின்னா சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, கவர்னர் வந்து எப்போவுமே ஒரு மெஜாரிட்டி ஆஃப் சீட்ஸ் யார் வின் பண்ணுறாங்களோ எலெக்ஷனில் அவங்கள ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணி கவர்னர் வந்து கூப்பிட்டுட்டு அவங்கள சிஎம்மாக அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அண்டர் த ஆர்டிகல் 164 வித்தவுட் ப்ரூவிங் மெஜாரிட்டினா கூட அவங்கள ஃபஸ்ட்டு சிஎம்மாக அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் சட்டசபையில் வந்து ஃப்ளோர் டெஸ்ட் நடத்தி அவங்களோட மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். ஸோ தட் அப்படியும் ப்ரூவ் பண்ணல, அப்படியும் விஜய் தோத்துட்டாரு அப்படின்னா தான் அவர் இமீடியட்டாக ரிசைன் பண்ணணும். ஸோ சிஎம்மாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கவர்னர் பண்ணுறது வந்து சட்ட ரீதியாக வந்து தவறு. அண்டர் த ஆர்டிகல் 174 என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எப்படி வந்து ஓட்டு போட்டு இப்போ விஜய்க்கு மெஜாரிட்டி கொடுத்தோமோ சட்டசபையில் எம்எல்ஏக்கள்லாம் வந்து ஓட்டு போட்டு ஃப்ளோர் டெஸ்ட்டில் வந்து வின் பண்ண வச்சாங்க அப்படின்னா சிஎம்மாக கண்டினியூ பண்ணலாம் விஜய். ஸோ இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இது மாதிரியான கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், ஹேவ் a nice day.